வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்ன அந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து இந்த நான் சொல்ல போகிற விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தினாலும் சரி, மனதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஈவன் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் வந்து சஃபர் ஆகிட்டுருக்காங்க. மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்குரிய ஒரு சொல்யூஷன்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணேன், அதில் எப்படி நான் பெட்டர்மெண்ட் காட்டினேன் அப்படின்றத வந்துட்டு உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்னடா இந்த ப்ராப்ளம், இந்த முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், என்ன அந்த விஷயம் அப்படின்றது வந்து இன்ன வரைக்கும் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் இருக்கலாம். அது வேறு எதுவும் இல்லைங்க. ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் டயபெட்டிஸ். ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எனக்கும் வந்து ஒரு 5 years பேக் வந்தது. நானும் வந்து ஃபுட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து கண்ட்ரோலாக வச்சுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப வருஷமாகவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் சரி, அதே மாதிரி வந்து ஃபுட்டும் சரி ரொம்ப கேர் எடுத்துக்கிறது. ஹவவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு. ஏன் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுறதுனால வந்துட்டு கொஞ்சம் தூக்கத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட விளைவால் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு. ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து லாஸ்ட் ஒரு 5 yearsஸாக வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட் தான் எடுத்துக்கிட்டேன். அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா வரும், திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி இருக்கும். பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சு. ஈவன் நான் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய சுகர் லெவலும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள பல எண்ணங்கள் வந்து அப்பப்போ வந்துக்கிட்டு இருந்தது. பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றக்காக வந்து முயற்சிகள் மேற்கொண்டேன். அந்த முயற்சியின் பலனாக வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டு சில முயற்சிகள் மேற்கொண்டதுன்னு லாஸ்ட்டு வந்து மார்ச் மந்த் வந்து ஈவன் வந்து டேட்டா வச்சே சொல்லலாம். மார்ச் 2ஆம் தேதி எனக்கு ரிப்போர்ட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்னோடய சுகர் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வந்து ஃபாஸ்டிங் வந்து 135 இருந்தது ஃபாஸ்டிங்கில். அதே வந்து போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க 240 இருந்தது. HbA1c பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது, 10.3 இருந்துச்சு HbA1c. இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக பார்க்கும்போது சில வழிமுறைகளை நான் வந்து கையாண்டேன். ஸோ அதை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 monthல் வந்து எனக்கு இன்னும் 2 monthன்னு சொன்னால் எக்ஸாக்ட்லி சொன்னால் 11th May வந்து என்னோடய ப்ளட் ரிப்போர்ட் எடுக்கும்போது ஃபாஸ்டிங்கில் வந்து 79 வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போஸ்ட் வந்து 1112 வந்துருக்கு. HbA1c 7.1 வந்துச்சு. சரி, இது 7.1ன்றது இட்ஸ் நாட் அந்தளவுக்கு ஒன்றும் கிரேட் கிடையாதுல்ல. சரி, ஏன்னா அது 2 மாதத்துக்கு தான் எடுத்தது. சரி, இது வந்து இதை வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்றக்காக தான் என்ன பண்ணேன், இன்னும் HbA1c ஒரு 3 மாதம் ஆவரேஜ் நார்மலாக செக் பண்ணுறது, அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றக்காக தான். இப்போ திருப்பியும் வந்துட்டு 3 மாதம் கழிச்சு, அதாவது வந்து இன்றைக்கி காலையில் டெஸ்ட் எடுத்தேன். இன்றைக்கி காலையில் டெஸ்ட் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாஸ்டிங்கில் வந்து சுகர் வந்து 90 இருக்குது. அதே வந்து போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 119 இருக்குது. என்னோடய HbA1c வந்து பார்த்திங்கன்னா இது 3 month ஆவரேஜ் இருந்துட்டு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எஸ், அதாவது 5.8 வந்து இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இதுன்னு வச்சுங்களேன். அதாவது 5.6 இருந்துச்சுன்னா நான் டயபெட்டிக்கு, பட் 5.8ன்றது ப்ரீ டயபெட்டிக் இந்த கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ இந்த 5.8 கொண்டு வரதே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு வந்து அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றது, இந்த 5.8 கொண்டு வரதுன்றது எவ்வளோ டஃப்பான டாஸ்க்குன்றது தெரியும். பட் இந்த டஃப்பானது டாஸ்க்கு அப்படின்னு சொல்கிற காட்டிலும் இதை நான் எப்படி அது ஈஸியாக பண்ணேன் அப்படின்றது வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. சரிங்களா? அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? நான் என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணேன், அது எப்படி பண்ணால் வந்து சரியாகன்றது கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ.